வணக்கம். ஜீரக மருதனி தயாரிக்கலாம். டக்குன்னு மருதனி போடுறனாலும் சளி பிடிச்சிருந்தா பயப்படாம போடுறதுக்கும் இந்த மருதனி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு காலி டின் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் சர்க்கரை, எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நடுப்புற ஒரு கேப் வைக்கலாம். இதுக்கு நடுப்புற ஒரு சின்ன கிண்ணம் இல்ல மாரி டம்ளர் வைக்கலாம். இப்ப இது ஆவி ஆகிதான் நமக்கு இது உள்ளார தண்ணி விழும். அதுதான் மருதனி. இப்ப ஆவி வெளியில போகாத அளவுக்கு டைட்டா இது மாதிரி ஒரு குட்டி கிண்ணம் போட்டுடலாம். இது ஃபுல்லா தண்ணி ஊத்திடலாம். இதை லைட்டா சிம்ல வச்சிடலாம். இப்ப இதை தூக்கி இதுல வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்குள்ளார மேல நல்லா தண்ணி சூடு வந்துருச்சு. வாசனையும் வருது, புகையும் சைட்ல வருது. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். அப்புறமா எடுத்து பார்க்கலாம். மருதனி எவ்வளவு வந்திருக்குன்னு இப்ப திறந்து பார்க்கலாம். சீரக மருதனி லிக்விட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புள்ளி வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கணும், இல்லைன்னா சாஞ்சுதுன்னா டிசைன் நல்லா இருக்காது. இப்போ இதே மாதிரி கலர் இல்லாம தான் இருக்கும் இந்த மருதனி. இந்த அளவுக்கு சூப்பரா சவுந்து வரும். மிச்சம் இருக்கிற அந்த மருதனியை இப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்.